ஆந்திராவில் பெரிய ஹிட் இந்த படம். ஏன்னா பிரபாஸ் நடித்து சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே அவங்களுக்கே பெரிய நேரத்தில் போய் மக்களுடைய நோக்கம் முழுக்க வேற ஒரு இடமா இருக்கும். நம்ம இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணாலும் பெருசாக எடுபடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் போய் இந்த மாதிரி ஒரு மனநிலை ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் அவன் இருக்கான். இப்போ அதனால தான் இன்றைக்கி ரீல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இல்லை சங்கர் படங்களில் நீங்கள் பாருங்கள், பாடல் எங்கேயாவது சொதப்பிருக்க ஃபோன் பண்ணுறது, அவர் எடுக்கலைன்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறது, டைரக்டரும் எடுக்கலைன்னா கேமராமேனுக்கு ஃபோன் பண்ணுறது, அவரும் எடுக்கலைன்னா இவருடைய அசிஸ்டன்ட் யாருக்காக ஃபோன் பண்ணுறது. ஹாய், வி பிளே ட்ரெண்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐசக். வலைப்பேச்சு சந்திரன் அவர்களுடைய பேச்சில் இன்னைக்கு யார் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதான் இங்கே நடந்திருக்கு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்றத இங்கே பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், ஒவ்வொரு வாரமே நம்ம வித்தியாசமான ஒரு கேள்விகள் கேட்கறது இல்லாமல் நீங்கள் பதில் சொல்கிறதே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம வர்றதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னபடி தான் அந்த படங்களுக்கான விளக்கமும் இருந்தது. ஸோ அதுவே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஆச்சரியமான பதில்களாகவும் இருந்தது. இப்போது நம்ம இந்தியன் படத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி கல்கி படம். இப்போ வந்த படங்களில் நம்ம பிரம்மாண்டத்தை பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒவ்வொருத்தரோட ப்ரொமோஷனை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, இந்த படத்தை பற்றி சும்மா போகிற வரவெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் படம் அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் தான் நிற்குது. இப்போ இதோட வசூல் மலையெல்லாம் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது சார். எதிர்பார்த்ததை விட பிரமாதமான வசூலாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் தமிழகத்தில் பெருசாக எழுக்கலை. ஆக்சுவலாக இப்போ விமர்சகர்கள் வந்து ரொம்ப இரண்டு வேறான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னாங்க, கொஞ்சம் பேர் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னாங்க. அதான் அந்த இந்த டெக்னாலஜி வந்து நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. பட்டு அதற்கேற்ற ஒரு ஸ்க்ரீன் பிளே படத்தில் இல்லை, ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே இல்லை, ரொம்ப சவச்சவன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி நிறைய விமர்சனங்கள் ஷபுலாகி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் இந்த படத்துக்கு தமிழகத்தை தவிர மற்ற இடங்களில் ஒரு பெரிய வரவேற்பு. ஓகே. முக்கியமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடங்கள்ல மிகப்பெரிய வரவேற்பு. ஆந்திராவில் பெரிய ஹிட் இந்த படம். ஏன்னா பிரபாஸ் நடித்து சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே அவங்களுக்கே பெரிய போர் அடிச்சிருச்சு. என்னடா அப்படி மொக்க போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ரொம்ப தெளிவாக ரசிகர்களை வந்து ஸ்க்ரீன்லேருந்தே அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டார். ரசிகர்களை பற்றியெல்லாம் சில டைலாக் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு மாதிரி அவங்களோட கனெக்ட் ஆகிட்டார். அவங்க பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆந்திராவில் மிகப்பெரிய வசூல். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது மட்டும் கொஞ்சம் பூரா இருக்கே தவிர பாக்கி எல்லா இடமும் பெரிய வசூல். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 500 கோடி அது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ஓகே சார். இல்லை, இப்போ அதோட வசூல் மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுமே, அதாவது எப்படின்னா, ஒரு படத்தோடைய வெளிவந்த தேதியிலிருந்து 1 நாள், 2 நாள், 3 நாள், இந்த 3 நாளைக்குள்ளே ஒரு ஒரு லாபம் இருக்கும். ஆனால் இந்த லாபத்துக்கு மேலே ஒரு விஷயம் வந்து ஒரு 6 நாளுக்குள்ளே இதோட கவுண்டவுனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவுண்டவுன்லேருந்து இந்த கவுண்டவுனுக்குள்ளே இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி, அதுவே ரொம்ப பிரமிக்க தகுந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம். இல்லை, நிஜமாவே வந்து பெரிய வசூல் தான். ஆக்சுவலாக அவங்க நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்காங்க. இப்போ அமிதாப், கமலுக்கு வந்து 15 நாளைக்கு 150 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அமிதாப்புக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? அமிதாப் வந்து படத்தில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. சில இது டூப்பெல்லாம் போட்டு எடுத்திருப்பாங்க. அது என்ன, அவர் வயசுக்கு ஃபைட்டெல்லாம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் படத்தில் வந்து அமிதாப் தான் ஹீரோங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அமிதாப் இருக்கார், துல்கர் சல்மான் இருக்கார், இன்னும் நிறைய பேர், விஜய் தேவரகொண்டா இருக்கார், நிறைய ஆர்டிஸ்ட்டுகளை உள்ளே இறக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பெரும் தொகை வந்து ஆர்டிஸ்ட்டுக்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய செலவு அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை அவங்க எடுக்கணும்னா அதுக்குள்ளே எடுத்துட முடியாது. இன்னும் அது ஓடணும். பட் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓடுவதற்கான வாய்ப்புகள். ஓகே சார், ஓகே சார். சார், இப்போ அந்த பெரிய பட்ஜெட் வகையில் வந்து இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வருவோம். இந்தியன் 2 வந்துட்டு இப்போ ஜூலை 12 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த படங்கள் வர்றதுனால. ஸோ இதனால் வந்து என்னென்ன படங்கள்லாம் வந்து இப்போதைக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, அதாவது இந்தியன் 2க்கு பிஃபோராக கேட்குறேன். பிஃபோர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒன்றும் படங்கள் இல்லை. ஆக்சுவலாக இந்த வருடத்தின் முதல் பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சின்ன படங்களாகவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே. அதுக்கு காரணம் வந்து இந்த தேர்தல்லாம் வந்து எலெக்ஷன், அந்த ரிசல்ட்டு, அது இதுன்னு அப்படியே நமக்கு எதுக்கு இந்த நேரத்தில் போய் மக்களுடைய நோக்கம் முழுக்க வேற ஒரு இடமா இருக்கும். நம்ம இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணாலும் பெருசாக எடுபடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் அப்படியே ஒதுங்கிட்டாங்க.
அது எல்லாமே சேர்ந்து இப்போ 2வது பார்ட்டில் வருது. இந்த 6 மாதத்துக்கு பிறகு ஜூலைலேருந்து வரிசை கட்டி நிற்கிது. எல்லாமே பெரிய படங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா, கமல் சார் அதை துவக்கி வைக்கிறாரு இந்தியன் 2ல. அதுக்கப்புறம் தங்கலான் வருது, கங்குவா வருது, அஜித்தோட விடாமுயற்சி வருது, விஜயோட கோட்டு வருது, சிவகார்த்திகேயனுடைய இந்த படம் அமரன் படம் வருது. இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய நடிகர்கள் படங்களாக இது இந்த டிசம்பருக்குள்ளே வர்றதுக்கு வரிசை கட்டி நிற்கிது. அதுக்கப்புறம் இந்தியன் 3 அடுத்த வருஷத்தை ஆரம்பித்து வைக்கிது ஜனவரி. ஸோ இப்படி பெரிய படங்களாக அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. இது இந்தியன் 2க்காக ஒதுங்குச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பெரிய சின்ன படங்கள் எல்லாமே இந்தியன் 2 வருதுங்கிறதுக்காக ஒதுங்கலை. டோட்டலாகவே எல்லாம் அந்த தேர்தல் இதுக்காக ஒதுங்குறது தான். ஓகே 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 சார். இப்போ இந்தியன் 2வோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் சார்? அதாவது நம்ம படத்தை பற்றி நம்ம உள்ளே போக வேண்டாம், பட் இதோட எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இப்போ எப்படி இருக்குது? இல்லை, இது வரைக்கும் இன்னைக்கு படம் பார்க்க வர்றவங்க 18லேருந்து 30 வயசுக்குள்ளே தான். ஓகே. இப்போ அவங்க இன்னைக்கு வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாத்தையும் 10 செகண்டுக்குள்ளே சொல்லிடணும். அதிகபட்சம் போனீங்கன்னா 30 செகண்டு அதுக்குள்ளே சொல்ல வர்றதை சொல்லு. இப்படி நீட்டி முழங்கிட்டு இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் அவன் இருக்கான். சரிதான். இப்போ அதனால தான் இன்றைக்கி ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று முன்னெல்லாம் ட்ரெய்லர் வெளியிட்டு இருந்தோம், அப்புறம் டீசர்னு ஒன்று வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா ட்ரெய்லரை பார்க்குற அளவுக்கு அவன் பொறுமை கிடையாது. கரெக்ட். டீசர் டக்குன்னு சொல்லு அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான். கரெக்ட். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்தியன் 2 வருது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம். அவன் அதை என்னவா எடுத்துப்பான். ஏன்னா அவர் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நிற்கிறாரு. யாரையா ஒரு தாத்தா பெல்ட்டுகளையும் போட்டு நிற்கிறாரு, பெல்ட்டுக்குள்ளே கத்தி வச்சிருக்காரு, என்னடா ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா நான் படத்தை குறைத்து மதிப்பு இல்லை. எனக்கு ரொம்ப அந்த படத்தின் மீது பெரிய ஆர்வமும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அந்த படத்தை ட்ரோல் பண்ணுறதை பார்க்கும்பொழுது அட பாவிங்களா ஏன்டா போடுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பயங்கரமாக போட்டு வறுக்கிறாங்க. இப்போ கமலை கிண்டல் பண்ணுறான், சித்தார்த்தை கிண்டல் பண்ணுறான், சங்கருக்கெல்லாம் படம் எடுக்க தெரியலங்கிற லெவலுக்கு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உடைச்சாக வேண்டிய ஒரு இடத்துல இன்னைக்கு சங்கர் இருக்கார். அந்த படத்தில் டெக்னிக்கலாக அவங்க பண்ணியிருக்கிற பல விஷயங்கள் வருங்கால சினிமாவுக்கு ரொம்ப முன்னோடியாக இருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதில் ஸோ அவ்வளோ வேலைகள் காசை கொட்டியிருக்காங்க படத்தில். ஸோ இதெல்லாம் அவனை திடீர்னு அடடா நம்ம தான் அந்த படத்தை தப்பாக நினச்சிட்டுமோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நிச்சயமாக சங்கர் கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா. இல்லை, படத்தோட போஸ்டர்ஸும் சரி, இப்போ இதுக்கு இடையில விட்ட ட்ரெய்லர், இப்போ பாடல் கூட 2 பாடல்கள் வந்திருக்கு. அதாவது கேலண்டர் சாங்னு ஒன்று வந்திருக்கு. ஆமாம். ஸோ அந்த பாடல் முன்னாள் உலகிழகி அந்த பாடலில் நடனம் ஆடி இருக்க மாதிரி எல்லாம் காட்சி. இல்லை, சங்கர் படத்தில் எப்போவுமே பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் ரஹ்மான்கிட்ட உட்காந்து வாங்குகிற இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அனிருத்தையும் கிட்டத்தட்ட அப்படி வருத்தி அவர் வாங்கியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று ஏற்கனவே பாரான்னு ஒரு சாங் வந்துச்சு, அது மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர் சாங் மாதிரி இருந்துச்சு. அதற்கப்புறம் சித்தார்த்தோட காதல் படம், காதல் சாங் ஒன்று வந்துச்சு. சங்கர் பாடலுக்கு மட்டுமே பல கோடி செலவு பண்ணுறவர். இப்போ நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். என்ன அது சங்கருடைய குவாலிட்டியை சொல்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு படத்தில் ஒரு குரூப் டான்ஸர் ஒரு 20 பேர் வேணும்னு வைங்களேன். ஒரு 20 பெண்கள் 20 பையங்க வேணும், ஒரு 40 பேர் வேணும்னு நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒரு 40 பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, எவ்வளவு அழகாக இருப்பாங்க, என்ன வயசில் இருப்பாங்க, இது யாருக்குமே யாரை பற்றியுமே டைரக்டருக்கு கவலை கிடையாது. டான்ஸ் மாஸ்டரும் ஓரளவுக்கு நல்லா ஆடுறவங்கள ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு கொஞ்சம் சுமாரான ஆட்களை பின்னாடின்னு கடைசியாக போட்டுருவாங்க. ஆனால் சங்கர் என்ன பண்ணுவார், 40 பேரையும் நான் பார்க்கணுன்னுவார். 40 பேருக்கு என்ன வயசு சொல்லு, 40 பேரையும் கொண்டு வந்து என்கிட்ட காமி, அவங்க சாமிங்காக இருந்தால் தான் பாட்டுக்குள்ளே வர முடியும், இல்லைன்னா கிளம்புங்கன்னுவார். பெரிய பெரிய மாடல்ஸே ஆட வச்சவங்க அவங்க சங்கர் படங்கள்ல. அவ்வளவு செலவு பண்ணுவார் அவர். நிச்சயமா. கடைசி பிரேம்ல முகம் தெரியாம ஆடுற ஒருத்தர் கூட அழகா இருக்கும்னு நினைக்கிறவர். சூப்பர். ஸோ அப்படி ரொம்ப நுணுக்கமா பாடல் காட்சி மட்டும் பார்ப்பாரு. ஏன்னா இந்த பாடல் தான் காலத்துக்கு நிற்கும். படமா நீங்க எப்பவுமே போட்டு பார்க்க முடியாது. ஆனா பாடலை நீங்க போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். அது இந்த படத்தை நினைவுபடுத்திட்டே இருக்கும். தொலைநோக்கு பருவம். ஆமா, இல்ல சங்கர் படங்கள்ல நீங்க பாருங்க, பாடல் எங்கேயாவது சொதப்பிருக்கா பாருங்க. சொதப்புனதே கிடையாது. பாடலுக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவார். ஸோ அதனால் இந்த படத்தில் வர்ற பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாடல் கேட்கறதுக்கு கொஞ்சம் முன்ன இருந்தால் கூட அந்த அவர் எடுத்திருக்கிறாருல்ல அந்த பிரம்மாண்டம், அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதில் கபிலன் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகளில் இப்போ இந்த யூடியூப் ட்ரெண்ட் செட்டப்பில், அதாவது இந்த மியூசிக்கோடைய தளத்தில் பார்த்தீங்கன்னா கோட்ல அவர் கோட்லேயும் அவர் பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு பவதாரணி மேடம் தான் அதில் ஏஐ பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் 2ல ஒரு பாடல்.
இந்த இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் பண்ணியிருக்காரு, இந்தியன் 2ல் வந்து அனிருத் பண்ணியிருக்காரு. ஆனால் பாடல்களை வந்து எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா கபிலன் வைரமுத்து. இப்போ இவருடைய பாடல் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ வெறும் பாடல் வரிகளை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வரிகள் நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் போகலாம். டியூன் தான். இந்த டியூன் வந்து ஒரு பாட்டை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகும். ஓகே. டியூன் சரியில்லை, கேட்க சகிக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய காவியம் எழுதினாலும் யாருக்குமே சேராது. ஸோ இதுதான். அப்போ வரிகள்ங்கிறது டியூனுங்கிற குதிரை மேலே ஏறிட்டு போகிறது. ஓகே. குதிரையாக இருந்தால் சந்தோஷம், கழுதையாக இருந்தால் சிக்கல். ஸோ அப்படிதான். அதனால் பாடல் ஆசிரியரால் ஒரு பாடல் ஹிட் ஆகுதுங்கிறத எந்த காலத்திலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி சார். அது நல்ல டியூனாக இருந்தால் அது எவ்வளோ மொக்க பாட்டாக இருந்தாலும் ஹிட் ஆகிற இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். ரசனையை வந்து அந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், ஒய்தீஸ் குலவரின்னு ஒரு பாட்டு உலகம் முழுக்க போடு போடுன்னு போட்டுச்சு. அதில் என்ன பெரிய கவித்துவம் இருக்குது? அட்ராவல வெட்ராவலன்னு பாட்டு எழுதுறான், என்ன கவித்துவம் இருக்குது அதில்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பாட்டு ஹிட் ஆகும். கேட்டு ஸோ அப்போ ஆக மொத்தம் ஹிட்டுங்கிற இடத்துக்கு வரிகள் ஒரு பெருசாக முக்கியம் கிடையாதுங்கிற ஒரு பார்வை இங்கே இருக்கு, வந்துருச்சு. இப்போ இங்கே உள்ள இளைஞர் யாரும் வரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன உன்னோட பாட்டு ரசிக்க வைக்கிறா? முணுமுணுக்கிறதுக்கு ஒரு வரி வேணும், அது கவிதையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. அந்த நிலைப்பாடில் எழுதுறவங்க சரியா இருக்காங்களோ இல்லையோ, கேட்குறவங்க நமக்கு தரமா இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி கொடு அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி. சரி சார். சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு சினிமா துறையில். ஒரு புறம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நெகட்டிவான விஷயங்களும் கூடுமான அளவு அதுவும் போட்டி போடும். ஏய் பாசிட்டிவ் நீ இவ்வளோ இருக்கியா, நெகட்டிவ் நானும் இவ்வளோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வரிசையில் பார்க்கும்போது ஜெயம் ரவி அவர்கள் ரீசெண்டாக வந்து இந்த ஒரு பட பிரச்சனைகள் ஒன்று போயிட்டுருக்கு. அவருக்கு சம்பள பிரச்சனைகள் வந்து, அதாவது அவங்களுடைய மனைவியோட அம்மா, அதாவது அவரோட மாமியார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை பண்ணுற மாதிரியும், இவர் வந்து கூடுதலான தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 கோடிக்கு மேலே சம்பளம் கேட்டது மாதிரியும், இதனால் நடந்த பிரச்சனையா என்னன்னு தெரியல. இவருக்கு இப்போ வந்து அவங்க கணவன் மனைவி கடையில் ஒரு விரிசல் இருக்குது, இது வந்து டிவோர்ஸ் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்ற மாதிரி. இது வந்து என்ன நடந்திருக்கும் அங்கே, எனக்கு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, சம்பளம்ங்கிறது 2ஆம் பட்சம் தான். ஆக்சுவலாக இவர் ஜெயம் ரவி வந்து அந்த சம்பளத்தை கேட்டதே அவங்களோடு ஒரு சண்டையை உருவாக்குறதுக்கு தான். ஓகே. இப்போ அங்கேருந்து நம்ம முதல்ல வெளியேறணும், அதுக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சம்பளத்தை நம்ம கேட்போங்கிறதுனால தான் ஒரு 25 கோடி கேட்டது. ஆக்சுவலாக வந்து அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இருந்த பிரச்சனைங்கிறதே வேறு. ஆக்சுவலாக அவங்க வந்து அவரை ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஜெயம் ரவியை. ஓகே. திடீர்னு ஃபோன் பண்ணுறது, அவர் எடுக்கலைன்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறது, டைரக்டரும் எடுக்கலைன்னா கேமராமேனுக்கு ஃபோன் பண்ணுறது, அவரும் எடுக்கலைன்னா இவருடைய அசிஸ்டண்ட் யாருக்காக ஃபோன் பண்ணுறது, யாருமே எடுக்கலைன்னா கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி அவரை பொசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் மேலே ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே. திடீர்னு வந்து அவர் தங்கியிருக்கிற ரூமில், இப்போ வெளியூரில் தங்கியிருக்காருன்னு வைங்களேன், இப்போ ஒரு அவுட்டோர் போகிறாங்க, இப்போ நீ எங்கே தங்கியிருக்க, நான் வர்றேன்னுலாம் சொல்கிறது இல்லை. சரி. திடீர்னு வந்து நிற்கிறது. அப்போ அவரை வந்து வேவு பார்க்குற மாதிரியே அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கட்டத்தில் அவரால் பொறுத்துக்க முடியாமல் தான் அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போனது. டைவர்ஸ் அவங்க அறிவிக்கலை, நீதிமன்றம் இனிமேல் தான் அந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனால் அதற்கான முயற்சி ஒன்று போயிட்டே இருக்குது. ஸோ அந்த டைவர்ஸுக்கு சொல்லப்படுகிற காரணம்ங்கிறது இந்த சந்தேகம் தான். மற்றபடி பணம், தொடர்ந்து அவங்க நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணார், வேற ஒரு நிறுவனத்துக்கு போக முடியல, அவங்க பிடிச்சி டைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் அப்புறம். முதல் பிரச்சனை இதுதான். ஆனால் இவர் வந்து இப்போ இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய நடிகருடைய மகளை திருமணம் முடிக்கிற மாதிரி. இல்லை, அதெல்லாம் ரொம்ப அநியாயமான குற்றச்சாட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவருக்கு இன்னொரு காதல் வந்து அந்த காதலின் காரணமாக இவங்களை முறிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவரை வந்து அவங்க அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படும் பொழுது அது வந்து ஒரு விலங்கா மாறுது. அன்பு வந்து ஒரு எல்லை வரைக்கும் தான். நீங்கள் ரொம்ப இறுக்கி பிடிச்சிங்கன்னா எலும்பு நொறுங்குற அளவுக்கு பிடிக்கக்கூடாது. அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. ஒரு கட்டத்தில் அவர் வெறுக்கிற அளவுக்கு அது மாறி போச்சு. ஸோ அதனால் இது வேண்டாம், அந்த பிரிவு அவசியம்னு அவர் நினைக்கிறார். இது வந்து ஒரு பையன் தூக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு, அவ்வளோதானே. இதை எதுக்கு கேலி பண்ணணும்? கார்த்தியே வந்து அந்த டைரக்டர் மேலே கடுமையான கோபத்தில் ஒரு 15 நாள் ஷூட்டிங்கே வரல. இல்லை, முதல்ல பிரபுதேவா வந்து நிறைய படங்கள் நடிக்கிறது. அடடா, என்ன காரணம்? இவங்கள நம்ம மறந்துட்டோமே அப்படின்ட்டு, நீங்கள் தான் அந்த படத்தில் பிரபுதேவாவுக்கு அம்மாவை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே மேடையிலே வச்சு கமெண்ட். ஆனால் படம் அது கெட்ட வார்த்தையாக இருக்கும், ரொம்ப காது கொண்டு கேட்க முடியாது, முக்கியமாக பெண்கள் பார்க்கவே முடியாது, அப்படி இருக்கும் அந்த படம்.